அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை நான் ரொம்ப கோவத்தோட ஆதங்கத்தோடு தான் போடுறேன். அனைத்து பெண்களுக்காகவும் தான் இந்த பதிவு. இதோ நிறைய பெண்கள் அரைகுறையமாக ஆடுறது, அரைகுறையமாக பேசுகிறது, அரைகுறையமாக நடந்துக்கிறது, பணத்துக்காக எதை வேணாலும் செய்யலான்னு துணிஞ்சதுக்கு காரணம் என்ன? ஒரு பெண்ணுக்கு நான் பதிவிலேயே போட்டு கேட்டேங்க. நான் இந்த மாதிரி எதுக்கு இப்படி பப்ளிக்காக ஆடுறீங்க, இவ்வளோ பேர் தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, நீங்கள் ஏன் இப்படி போடுறீங்கன்னு கேட்டேங்க. நீங்கள் சமையல் பண்ணி போடுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற திறமையில் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை போடுங்க, ஒரு பொம்மை செய்து போடுங்க, இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ரொட்டீன் ஒர்க்கு அதை போடுங்க, அதெல்லாம் விட்டுட்டு இப்படி போடாதீங்கன்னு சொன்னதுக்கு சொல்கிறாங்க டான்ஸ் ஆடுறது பிடிக்குமா. டான்ஸ் ஆடுறது பிடிக்கிட்டவங்க தப்பே கிடையாதுங்க. கதவை சாத்திட்டு டெய்லி ஆடுங்க. எனக்கு கூட தாங்க டான்ஸ் ஆடுறது பிடிக்கும். நான் டான்ஸ் ஆடாமலாம் இருக்க மாட்டேன், நல்லா ஆடுவேன். இங்கே பாருங்கள், கிளாசிக்கில் ஆரம்பித்து, ஸ்போக்கில் ஆரம்பித்து, வெஸ்டர்னில் ஆரம்பித்து, எல்லாம் பிரேக் டான்ஸ் வரைக்கும் ஆடுவேன். அது ஃபேமிலிக்குள்ளே ஓகே, ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம குடும்பத்துக்குள்ளே ஓகே. அது வெளியே வரும்போது பார்க்க அசிங்கமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, உங்களை உடல் அளவில் தான் பார்ப்பாங்க. ட்ரெஸ்ஸு போடுறதே மானத்தை மறைக்க, அதில் ட்ரெஸ்ஸே இல்லையே, எதுக்கு உங்களுக்கெலாம் மானம்? இப்படி பணம் சம்பாதிச்சு என்னங்க பண்ண போகிறீங்க? நல்ல வழியில் சம்பாதிக்கிற பணமே நிற்க மாட்டேங்குது, தவறான வழியில் வர பணம் எப்படி நிற்குது? நீங்கள் எல்லாம் உங்கள் கவர்ச்சினால் இங்கே ஆண்களின் காமம் வெறி அதிகமாகுது. ஒரு குடும்பமும் இங்கே பாழாக போகுது. ஒரு ஆண் இன்னொரு பெண்ணுக்கு கவர்ச்சி காமத்துக்கு அடிமையாகிறது, தன்னுடைய குடும்பம் குழந்தைய மறக்கிறது. இன்னொரு பெண் தன்னுடைய கணவன் குழந்தை இது எல்லாத்தையும் மறக்கிறது. இது எல்லாம் ரொம்ப ரொம்ப கேடுகட்ட கேவலமான செயல். நம்ம பண்பாடு எங்கே? நம்ம கலாச்சாரம் எங்கே? பெண்ணின் மானம், மரியாதை, புனிதம் இது எல்லாம் எங்கே? இங்கே ஒரு சில பெண்கள் இப்படி கேடுகட்ட அலையிறதுனால எல்லா பெண்களையும் தப்பாக எடுத்துக்கிறது. பெண் இனம்னா இப்படி தான் இருக்கிறதுன்னு இதுங்களால் நல்ல பெண்கள், குடும்பத்து பெண்கள் எல்லாரையுமே தப்பான கண்ணடத்தோடு பார்க்குற நிலமை வந்துருச்சு. ஒரு சில கேவலமான பெண்கள்னால எல்லா பெண்களுக்குமே மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. இது ரொம்ப கேவலமான செயல், கீழ்த்தரமான செயல். தயவு செய்து இந்த சுகாதாரத்துறை அமைச்சருக்கு தான் சொல்கிறேன், தயவு செய்து சுகாதாரமாக இருக்கணும்னா நீங்கள் இருக்கிற நிறைய பேரை தவறானவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டுங்க. டிஜிட்டல் வேர்ல்ட்லேருந்து ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, யூடியூபு எல்லாத்துலேருந்தும் இன்ஸ்டாகிராம் வரைக்கும் ப்ளீஸ் எனக்காக இதை செய்யுங்க. நிறைய குடும்பம் வாழும், நிறைய பெண்களின் வாழ்க்கை கேள்விக்குறி, நிறைய குழந்தைங்கள் பெற்றோர்களை விட்டு பிரிந்து தவிக்கின்றது. இது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே சில கேடுகட்ட பெண்கள் தான். தயவு செய்து பெண்கள் மானத்தோடு வாழ்ந்து பழகுங்க. உங்கள் பெண்மையை காப்பாற்றுறது தான் பெண்மையின் பலம்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. பெண்மை தன்மையுடன் நடங்க. பெண்மை புனிதம்னு புரிஞ்சுக்கோங்க. பெண்மையின் உடல் உறுப்பு தெய்வ வம்சம், தெய்வீகமானது. அதை நீங்கள் உணர்ந்து நடந்தீங்கன்னா எல்லாருக்கும் நலமானது. நன்றி, வணக்கம்.